வணக்கம் மை நேபர்ஸ். இன்றைய பகுதியில் கருமை நிறத்தை பற்றி பேசலாமா, மாநிறத்தை பற்றி பேசலாமா? பேசலாமாங்கள். நான் கருநிறமா மாநிறமா என்று கேட்டால் அதற்கு இடையில் உள்ள ஒரு நிறத்தை சேர்ந்தவள். இந்தியாவில் நிறவெறி உள்ளதா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நிறவெறி உள்ளது என்று நான் சொல்லுவேன். அதற்கு காரணம், அலுவலகத்தில் வேலை செய்ய நாம் வேலைக்கு பணி கேட்க போனால் எனக்கு கலரான பெண்கள் வேண்டும் என்று அந்த HR இடத்திலிருந்து பதில் கிடைக்கும். ஆனால் அது அப்படி கிடைக்காது, வேறு விதமாக கிடைக்கும். சில நண்பர்கள் எனக்கு கலரான நண்பர்கள் வேண்டும் என்று நினைப்பார்கள். திரைப்படங்கள் பார்க்கும் பொழுது நாமும் சில நேரங்களில் சிந்தித்திருக்கலாம், கலரான நடிகைகள் தான் நமக்கு அழகாக தெரிவார்கள், அவர்கள் தான் வேண்டும் என்று. இந்த கருமை அல்லது மாநிறம் இது இந்தியாவில் பெரும்பாலும் வெளிப்படையாக பேசப்படுவதில்லை. ஆனால் நாம் அமெரிக்காவை பற்றி பேசுகிறோம். அமெரிக்காவில் நிறவெறி உள்ளது என்று இருக்கலாம். ஆனால் நான் அமெரிக்கா வந்த பிறகு இதுவரையில் நிறவெறி மக்களை பார்க்கவில்லை என்று சொல்லலாம். அதற்கு கடவுளுக்கு நன்றி. அதற்கு காரணம், அமெரிக்காவில் உள்ள மக்கள் என்னுடைய நடக்கைகள், செயல்கள், என்னுடைய பேச்சுகளில் அவர்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள். நான் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறேன் என்று அவர்கள் பார்ப்பதில்லை. அதாவது நான் எந்த பேக்ரவுண்டை சேர்ந்தவள் என்று அவர்கள் பார்க்கவில்லை. நான் எப்படிப்பட்டவள் என்பதுதான் அவர்களுக்கு முக்கியமாக உள்ளது. அதனால் நீங்கள் கருமையாக அல்லது மாநிறமாக இருந்தால் அதற்காக நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். கடவுள் கொடுத்த படைப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எங்க வாய்ப்பு? ஏன் நிறத்தை பற்றி பேசுகிறேன் என்று, இந்தியாவில் நிற சம்பந்தமான பல விஷயங்களை நான் எதிர்கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்புகள் அமைந்ததில்லை. தற்பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறேன். மற்றும் முக்கியமான விஷயம், எனக்கு திருமணம் நடக்கும் பொழுது எனது கணவரின் நிறமும் என்னுடைய நிறமும் மாறுபட்டு இருந்தது. அவர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர். அவருடைய நிறம் என்னுடைய நிறத்தில் முழுவதும் மாறுபட்டே காணப்பட்டது. அதற்கான அதிக கருத்துக்களை நான் கேட்டேன். ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் குடும்பம். அவருடைய குடும்பம் என்னை ஒரு மகளாக மற்றும் ஒரு மனிதனாக பார்த்தார்கள். உங்கள் நிறத்தை அவமதிக்காத எல்லா இடங்களிலும் உங்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கும். அதனால் நிறத்தை பற்றி கவலைப்படாமல் உங்களால் என்ன சாதிக்க முடியும் என்பதை பற்றி கவலைப்படுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் நாள் இனிய நாளாக அமையட்டும். அன்புடன் மரீனா. நன்றி. தேங்க்யூ.